Informat YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்செட் MBA 2025 ப்ரிப்பரேஷன் வீடியோவில் டே 20th வீடியோ பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் மாடல் கொஸ்டின் வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாடல் செட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த இயர் ப்ரிப்பரேஷன் வீடியோக்கான லாஸ்ட் வீடியோ பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கான மாடல் கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து நம்ம இன்னும் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ மட்டும் போடுவோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம எல்லா செக்ஷன்ஸ்லையும் மெஜாரிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் ஒரே பேசேஜ் கொடுத்து 20 கொஷின்ஸும் கேட்கலாம், ஆர்எல்ஸ் 2 பேசேஜாக கொடுத்து 10 கொஷின்ஸாக கேட்கலாம் அப்படின்ட்டு. நான் இங்கே ஒரு பேசேஜ் இது 2023 இயரில் நினைக்கிறேன் கேட்டிருந்தக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்கான அந்த 10 கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃபை நம்ம ஃபுல்லாக படிக்கணும். கரெக்டாக நான் ஜஸ்ட் இதோட சம்மரி சொல்லிடுறேன், நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபுட்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்து ஒரு ஆர்கானிக் ஃபுட் கம்பெனி. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு ஒரு நியூ கம்பெனியோட ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த நியூ கம்பெனி நேம் வந்து நேச்சர் ஒன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, நேச்சர் ஒன் அப்படின்ற அந்த நியூ கம்பெனி ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காம்படிஷனை பார்க்குறாங்க இவங்க. ஓகே, ஸோ ஃபார்ம் ஃபுட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் ப்ரெசன்ட் இருக்குது. ஸோ நான் இதோட சம்மரி இந்த 2 பேராகிராஃப் இந்த 3 இமேஜில் நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க. நான் இதோட ஜஸ்ட் ஒரு சம்மரி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க அந்த கம்பெனி வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட் கம்பெனி. ஓகே, ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் ஆன ஆர்கானிக் ஃபுட் கம்பெனி. இவங்க வந்து ஒரு நியூ கம்பெனியோட ஒரு காம்படிஷன் வந்திருக்கு. அந்த நியூ கம்பெனி நேம் வந்து நேச்சர் ஒன். ஸோ ஃபார்ம் ஃபுட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ப்ரெசன்ட் இருக்குது. ஆனால் ஃபேக்ட்ரியோட லொக்கேஷனாலையும் அவங்களோட மெயின் கஸ்டமர் ஓட லொக்கேஷன் அண்ட் ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால இவங்க வந்து ஹை காஸ்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாமே ஹை ஆகுது ஃபார்ம் ஃபுட்ஸ்க்கு. இவங்க ஆல்ரெடி ஆனால் மார்க்கெட்டில் நல்ல க்ரோத் தான். நேச்சர் ஒன் என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் அட்வான்டேஜாக பண்ணுறாங்க. இவங்க மேஜர் சிட்டிஸ், ஸோ அந்த ஓவர் ஹெட் காஸ்ட் எல்லாமே மினிமைஸ் பண்ணுறதுக்காக மேஜராக இருக்க சிட்டி ஏரியாவில் இவங்களோட கம்பெனி நேச்சர் ஒன் வந்து புது கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் வந்து ஃபார்ம் ஃபுட்ஸ்னால என்ன பண்ண முடியாது, ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பிராண்ட் இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகுவாங்க. ஸோ அவங்க ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா காஸ்ட் சேவிங் பேக்கேஜிங் அல்டர்னேட்டிவ்ஸை வந்து இப்போது நான் ஏதோ ஒரு இடத்துல காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், என்னால் கொடுக்குற ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் காஸ்ட்டை வந்து நான் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் பண்ணல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கம்பெனிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் சேவிங் பேக்கேஜிங் மாதிரி அவங்க ஒரு அல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி யோசிச்சு அவங்க அது பண்ணுறாங்க. ஓகேயா, நம்ம ஜஸ்ட் இதோட கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ இன்டெப்த்தாக பேசேஜில் அது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். மேஜர் அப்ஜெக்டிவ், மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர் அண்ட் மேஜர் அசம்ப்ஷன். ஸோ இப்போ நான் இந்த சம்மரி சொன்னதை வச்சு உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் அந்த பேசேஜை படிச்சிட்டோம், அது ஒரு சம்மரியாக நம்ம சொல்லியாச்சு. அந்த பேசேஜ் நீங்கள் படிச்சுக்கோங்க, அந்த நான் சம்மரி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுலேருந்து என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் என்ன, ஃபார்ம் ஃபுட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நேச்சர் ஒன் அப்படின்றது நியூவாக வந்திருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களோட காம்படிட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபார்ம் ஃபுட்க்கு என்ன தேவை, இவங்களோட காம்படிட் பண்ணுறதை தாண்டி அவங்க கம்பெனி இதே மாதிரியே சஸ்டெயின்டாக இருக்கணும், இந்த மார்க்கெட்டில் அதே பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ். அதை தாண்டியும் இப்போது அதே இடத்துல இருக்கணும், நான் வந்து இதே மாதிரி என் டேஸ்ட்லேயோ ஃப்ளேவர்லேயோ எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல குட்டாக கொடுத்து நான் அதே இடத்துலையே இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட அப்ஜெக்டிவ். கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்குறப்போ காம்படிட் வித் நியூ கம்பெனி நேச்சர் ஒன் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, இப்போ நான் அதே இடத்துல சஸ்டெயின் ஆகி இருக்கணும், என் அப்ஜெக்டிவ் எனக்கு என்னோட எந்த குவாலிட்டிலையுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் அப்படியே இருக்கணும் அப்படின்றது அப்ஜெக்டிவாக இருக்கப்போ இந்த காம்படிட் வித் நியூ கம்பெனி அப்படின்றது என்னது, மேஜர் ஃபேக்டர். பிகாஸ் நான் இது வந்து ரொம்ப டைரக்டாக என் அப்ஜெக்டிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நான் காம்படிட்லாம் பண்ண தேவையில்ல, நான் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு ஈக்குவலாக நிறைய பேர் வந்துருவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த காம்படிஷன் தேவை, இது ஒரு மேஜர் ஃபேக்டர்.
நெக்ஸ்ட் பாருங்க, நேச்சர் ஒன்ஸ் ஆர்கானிக் ஃபுட் ஆர் மோர் ஆர் லெஸ் தி சேம் இன் டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் ஆஃப் ஃபார்ம் ஃபுட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோட கீ அப்ஜெக்டிவே. நேச்சர் ஒன் வந்து சிமிலர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அட்ராக்ட் கஸ்டமர்ஸ், அது வந்து நேச்சர் ஒன்னோட அப்ஜெக்டிவே இதுதான். ஸோ இங்க 2 கம்பெனி பத்தி சொல்றோம். அந்த 2 கம்பெனியில ஒரு கம்பெனியோட அப்ஜெக்டிவே என்னது, இவங்கள மாதிரியே ஆர்கானிக் ஃபுட்ஸ் அதே டேஸ்ட்ல அதே ஃபிளேவர்ல பண்ணணும் அப்படின்றதான். ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ். இவங்களுக்கு ஃபார்ம் ஃபுட்ஸ்க்கு என்ன தேவை, நான் இருக்க பொசிஷன்ல அப்படியே இருக்கணும், நல்ல growthல இருக்கேன், அதே இதை மெயின்டைன் பண்ணணும். நேச்சர் ஒனுக்கு என்ன தேவை, நான் ஃபார்ம் ஃபுட்ஸ் மாதிரியே ஆகணும் அப்படின்றது நேச்சர் ஒன்னோட ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட், காம்படிட் வித் நேச்சர் ஒன் வித்தவுட் லோயரிங் மார்க்கெட் ரெப்யூட்டேஷன். ஸோ அவங்க ரெப்யூட்டேஷன்ஸ் பத்தி அவங்க இங்க சொல்லல பெருசா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் ஃபுட்ஸ் வந்துட்டு அவங்களோட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பிராண்ட் வேல்யூ லோ ஆயிடும் அப்படின்ற அந்த ஒரு, இப்போ அவங்களே என்ன சொல்றாங்க, ரெடியூஸ் பண்ணக்கூடாது, பண்ணனா என்னோட பிராண்ட் வேல்யூ லோ ஆயிடும் அப்படின்ற அந்த விஷயம் அவங்க பண்ண அசம்ஷன். ஸோ ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி அதே குவாலிட்டியில் அதே ப்ராடக்டை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரெப்யூட்டேஷன் போக போகிறது இல்லை. பட் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் ப்ரீமியம் பிராண்டாக இருந்துட்டேன், நான் ப்ரைஸை கம்மி பண்ணேன் அப்படின்னா என்னோட ரெப்யூட்டேஷன் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் அசம்ஷன். ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லி சொல்றதுக்கான ரீசன் உங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கான மீனிங் இன்னும் நல்லா புரிய வரும் தான். நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்கர்ட் பை நேச்சர் ஒன் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். இதுவும் அசம்ஷன், அவங்க அப்படின்னு எதுவும் சொல்ல. ஆனால் இவங்க ஃபார்ம் ஃபுட்ஸ் வந்துட்டு அவங்களோட மெயின் கஸ்டமர்ஸ்க்கும் அவங்களோட ஃபேக்ட்ரி லொக்கேஷன் இருக்கிறதும் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குன்றத அவங்க சொன்னாங்க. ஆனால் நேச்சர் ஒன் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மீன் பண்ணலை. ஜஸ்ட் இது ஒரு அசம்ஷன். ஸோ அவங்க எதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஃபேக்டருக்கு கீழே வரும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட், மார்க்கெட் சர்வே ஆன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட்ஸ். ஸோ மார்க்கெட் சர்வே, இந்த சர்வே எடுக்கிறது கண்டிப்பாக இது தேவை. இது வந்துட்டு நான் இதே பொசிஷனில் இப்போ நேச்சர் ஒன் ஆகட்டும், ஃபார்ம் ஃபுட்ஸ் நான் அதே பொசிஷனில் நல்லா சஸ்டெயின் ஆகணும்னு நினைக்கிறதும், நேச்சர் ஒன் நான் புதுசாக க்ரோ ஆக போகிறேன், நான் ஃபார்ம் ஃபுட்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு க்ரோ ஆகணும் அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவும் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்களோ அப்போ அந்த மார்க்கெட் சர்வே, கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்ற அந்த சர்வே ஃபீட்பேக் கண்டிப்பாக தேவை. ஆனால் இது மேஜர் இம்பேக்டை கொண்டு வர போகிறது இல்லை. இட் வில் கிவ் மைனர் இம்பேக்ட். ஸோ மைனர் ஃபேக்டர் தான் இது. ஓகேயா? நெக்ஸ்ட், சேவிங்ஸ் மேட் இன் பேக்கேஜிங் காஸ்ட் கேன் பி ரிலீஸ்ட் டு கஸ்டமர்ஸ். ஸோ இந்த சேவிங் பேக்கேஜிங் காஸ்ட்ல சேவ் பண்றாங்கல்ல, அந்த விஷயத்த கஸ்டமர்ஸ்க்கு சொல்லணும். ஐ மீன் கஸ்டமர்ஸ்க்கு தெரிய வரும். ஸோ அதனால அவங்க வந்துட்டு பெட்டர் ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? இப்போ இந்த கம்பெனி என்னென்ன அச்சீவ் பண்ணிக்கிறாங்க, பேக்கேஜிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணனா என்னால் பெட்டர் ப்ரைஸ்க்கு ஆஃபர் பண்ண முடியும், ப்ராஃபிட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னால் அதை கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த விஷயத்த கம்பெனியாக நினச்சிக்கிறாங்க. நான் பேக்கேஜிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது இவங்களோட அசம்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், காஸ்ட் சேவிங்ஸ் இன் ஃப்ளெக்ஸி பேக்ஸ். ஓகே, ஸோ காஸ்ட் சேவிங், பேக்கேஜிங்கில் காஸ்ட் சேவ் பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல். இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான். இது ரொம்ப பெரிய இம்பாக்ட் இல்லை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும், ஆனால் மைனராக தான் சப்போர்ட் பண்ணும். மைனர் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட், ஃபார்ம் ஃபுட்ஸ் லொகேஷன் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி மெயின் கன்சியூமர் மார்க்கெட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக அவங்களே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ லொக்கேஷன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு
தூரமா இருக்கு அப்படின்றது ஒரு மேஜர் ஃபேக்டரா அவங்க பார்க்கறனால தான் பேக்கேஜிங்ல கம்மி பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்ற மாதிரி அவங்க திங்க் பண்றதே. நேச்சர் ஒன் லொகேட்டட் க்ளோஸ் டு தி மெயின் கேபிட்டல் டவுன் அண்ட் அதர் பிக்கர் டவுன்ஸ். இதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டர். ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் நம்ம 2 அப்ஜெக்டிவ் கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். ஃபார்ம் ஃபுட்டோடது, நேச்சர் ஒன்னோடது. ஃபார்ம் ஃபுட் அதே இதில் நான் சஸ்டெயின் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பிரச்சனை இந்த மெயின் கன்சியூமர் மார்க்கெட் அதுலேருந்து அவங்க தூரமாக இருக்கிறது தான். நேச்சர் ஒன் நான் காம்படிட்டரோட ஈக்குவலாக வரணும், அவங்களோட காம்படிட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் இது. ஸோ இது ரெண்டுமே மேஜர் ஃபேக்டராக இருக்குது அந்த அப்ஜெக்டிவை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஒன்று நெகட்டிவாக இருக்கு, இன்னொன்று பாசிட்டிவாக இருக்கு. நெக்ஸ்ட், ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் வில் நாட் லோயர் தி இமேஜ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறனால கம்பெனியோட இமேஜ் போகாது அப்படின்ற, அது இமேஜ் போயிடும், இமேஜ் போகாது அப்படின்றதெல்லாம் ஒரு அசம்ஷன். அவங்க இதை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ தீஸ் ஆர் தி அசம்ஷன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த விஷயத்த அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களோ. இப்போ ஃபேக்டர்ன்னு இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்படி பண்ணியிருக்கப்போ அது ஃபேக்டருக்கு கீழே வருது. நான் ப்ரைஸை பேக்கேஜிங் பண்ணலாம், இந்த மாதிரி நான் இப்படி பண்ணனா இது அஃபெக்ட் ஆகாது இல்லை, நான் இதை பண்ணனா அது இப்படி மாறும்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அசம்ஷன் மட்டுமே. ஓகேவா? அப்ஜெக்டிவ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 1 அப்ஜெக்டிவாக இருக்கும், 1 or 2 இருக்கும். பட் ஆனால் 1 கண்டிப்பாக அப்ஜெக்டிவாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அசம்ஷனும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்ஜெக்டிவ்ல கிளியராக இருந்தீங்கன்னா மேஜர் ஃபேக்டர்லையும் கிளியராக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த பேசேஜோட சம்மரி தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இதுதான் இருக்கு அங்கே அப்படின்ற அந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த எல்லா கொஸ்டின்ஸும் மீதி இருக்கிறது மைனர் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னதுமே இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் மாடல் கொஸ்டின்ஸ் வீடியோவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் 4 ஆப்ஷன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஒரு டெலிகிராமில் ஒரு யூடியூப் கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். Okay, that's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.